Hi friends, welcome to our channel. Today special. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா நெத்திலி மீன் குழம்பு அண்ட் ஃப்ரை. சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் ஃப்ரைக்காக ஃபஸ்ட் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். நான் 3/4 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குலுக்கி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணுங்கள். ஈஸியாக சுத்தமாகிடும். இப்போது கொஞ்சம் மஞ்சப்பொடி ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. நம்ம நான்வெஜ் செய்யும்போது மஞ்சப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பிகினர்ஸாக இருக்கவங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன்னா இஞ்சி பூண்டு போடாமல் கூட போடலாம். பட் இது போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து காரத்துக்கு நான் 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்ல காரமாக வேணுன்றவங்க மிளகாத்தூள் இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுறது மல்லிப்பொடி, இது ஆப்ஷனல் தான். அடுத்து இது எல்லாமே சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் போடுறோம். நம்ம எப்பவும் வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போடக்கூடாது. அதோடு சேர்த்து ஒன்று அரிசி மாவு போடுங்க, அப்படி இல்லைன்னா மைதா சேம் குவான்டிட்டி. நான் இப்போ அரிசி மாவு தான் போடுறேன். மேரினேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமாக தண்ணி தேவை இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி பசியும் போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கையில் எரிச்சல் இருந்துகிட்ருக்கும். எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன செய்யலாம், இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம விரலில் தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் தடவிக்கணும். தேங்காய் எண்ணெய் பெஸ்ட்டு. நல்லா கையில் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இது ஓரளவுக்கு எரிச்சல் குறையும். இப்போ நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். நம்ம அதுக்குள்ளார மீன் குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. நான் எப்படி பண்ணுவேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு முக்கியமானது சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயம் உங்களுக்கு அவ்வளோக்கா டேஸ்ட் கொடுக்காது. அதனால் ஒரு 1/4 கிலோ பக்கம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி நிறையவே போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு முழு பூண்டு அப்படி நான் உரித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கட்டாயமாக வேணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளியை வதக்கியும் அரைக்கலாம். நான் எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் பண்ணக்கூடாதுன்னு இப்படியும் பண்ணுவேன். நான் இது எல்லாமே ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு எல்லாமே மசிஞ்சா போகிறோம். பூண்டு சின்ன சின்ன பல்லாவும் வெட்டி போடலாம். ஆனால் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இதிலே போட்டு அரைக்க போகிறேன் எல்லாத்தையும். இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடில் நம்ம எல்லாமே மிக்ஸி ஜார்லேயே போட்டுடுவோம். ஜஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சு இந்த கலவையை எடுத்து ஊற்றி மீன் போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது அவ்வளோ ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்து ஜீரகம் ரொம்ப போடாதீங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது கூடவே மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு அவங்கவுங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே மல்லித்தூள், இது தனியாக அரைச்சது தான். 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நான் 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட போகிறேன். பொதுவாக புளிக்குழம்பு செய்யும்போதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுவேன். அதனால் இப்போ நம்ம 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டுடுங்க. ரொம்ப நேரம்லாம் அரைக்க வேண்டாம், எல்லாம் மசிஞ்சாலே போகும். இந்த அளவுக்கு இருக்கும். இனி நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு மீன் போடுறது மட்டும்தான் நமக்கு குழம்போட வேலை. ஸோ குழம்போட வேலை முடிஞ்சிருச்சு. வாங்க இப்போ மீன் ஓரளவுக்கு ஊறியிருக்கும். இப்போ ஜஸ்ட் ஒரு பேட்ச் நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஒரு பர்னரில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். சைட்லேயே நம்ம குழம்புக்கான மண் சட்டி வச்சுருக்கேன். நான் இப்போது தேங்காய் எண்ணெய் ரொம்ப நேரம் ஆகாது சூடாகிறதுக்கு. ஸோ சைட் பை சைடு நம்ம அதையும் பார்த்துக்கலாம். இது சட்டி காய கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ சிம்மில் வச்சுட்டேன். அந்த கேப்பில் தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஏன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப நேரம் ஆகாது சூடாகிறதுக்கு. இப்போ நம்ம மீனை பொரிச்சு எடுக்கலாம். ஒரு 5 மீன் தான் போட போகிறேன் நான் ஃபஸ்ட்டு. டக்குன்னு தேங்காய் எண்ணெய் சூடாயிரும். அதனால் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. 1 பை 1 போடுங்க. ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கரண்டியை வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தடவை போடும்போது மட்டும்தான் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக நீங்கள் கரண்டியை விட்டு கொஞ்சம் தூக்கி விட்டிங்கனாலே போதும், வந்துடும். கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவும் போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இன்னொன்று அந்த மீனில் இருக்க மசாலா எதுவுமே பாருங்கள் எண்ணெயில் எதுவுமே பிரிஞ்சு வரல. எந்த வெரைட்டி மீனாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் வறுக்கிறதா இருந்தால் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் மசாலா உதிரவே உதிராது. போட்ட எண்ணெய் கடைசி வரைக்குமே அப்படியே இருக்கும். நம்ம போட்ட மசாலா பாருங்கள் எதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்கள் சட்டியில். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம உப்பு காரம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். வாங்க இப்போ மீன் குழம்பு வச்சிடலாம். சட்டியும் காஞ்சிருச்சு.
இப்போ நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா 2 குழிக்கரண்டியில் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பிடிக்குன்றனால தேங்காய் எண்ணெய் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. இந்த வெந்தயமும் சோம்பும் வறுபடும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். வெந்தயம் ரொம்ப போட்டுடாதீங்க, ஏன்னா ரொம்ப வெந்தயம் ஊறிச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சமாக வெந்தயமும் சோம்பு, அதோட 2 காம்பினேஷனும் நல்ல வாசமாக இருக்கும். கடுகு இதெல்லாம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் போட மாட்டேன். இப்போ இது கூட பச்சை மிளகா இருந்தால் போடலாம், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ கருவேப்பிலை கட்டாயமாக போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸை அதில் ஊற்றிட்டு நல்லா வதக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்கணும், எண்ணெய் பிரிகிற அளவுக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் லைட்டாக அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நிறைய நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். அதனால் பச்சை வாசனை அதில் போயிடும். இப்போ அவங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு சிலருக்கு மீன் குழம்பு திக்காக இருந்தால் பிடிக்கும். நாங்கள் தண்ணியாக தான் வைப்போம், அதனால் நான் நிறையவே தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் குழம்பு. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் புளி கரைச்சிக்கலாம். யூஸ்வலாக புளிக்குழம்புக்கு போடுற புளியை விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு புளி தான் ரொம்ப அவசியம். புளிப்பு இருக்க தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக ஒரு கொதி வந்த பிறகு தான் இப்போ நான் புளி தண்ணி ஊற்றுறேன். நல்லா வடிகட்டிடுங்க. புளியோடு சேர்த்து இப்போ மாங்காய் சீசனாக இருந்ததுன்னா மாங்காய் ஒரு பீஸ் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லா சீசன்லேயும் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் புளியை நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடுத்து தேங்காய் ரெடி பண்ணுவோம். தேங்காயும் ஆப்ஷனல் தான். நெத்திலி மீன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். தேங்காய்னா பால் மட்டும் எடுத்து ஊற்றுவேன். ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லைனா திகட்டிடும் ரொம்ப. ஸோ கொஞ்சமாக நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்திருக்கேன். நல்ல குழம்பு கொதித்த பிறகு தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி ஒரு கொதியிலே நம்ம மீனை போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மீன் போட்ட பிறகு நம்ம குழம்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்தது. அதனால் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மீன் போடுறேன். மீன் போட்ட உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது. அதுவும் நான் மண் சட்டி வச்சுருக்கிறதுனால நான் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் குழம்பு கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஏன்னா மண் சட்டின்றதுனால அது ஹீட் அப்படியே இருக்கும். அதில் அடுப்பு எரியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹீட்டே போதும், மீன்லாம் வெந்துடும். ஜஸ்ட் அப்படியே ஒரு திருப்பு மட்டும் திருப்பி விட்டுடுங்க. ரொம்ப போட்டு குழம்பு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை 2 போட்டு நான் மூடி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அந்த ஹீட்லேயே மீன் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இப்போ வாங்க மிச்சம் இருக்க மீன் நம்ம பொரித்து எடுத்துடலாம். நெத்திலி மீனில் பார்த்தீங்கன்னா முள் சாஃப்டாக தான் இருக்கும். அதுவும் சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோன்னா அதுவும் நல்ல முருகலாக சாப்பிட்டுடலாம். ஸோ குழந்தைங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. அதுவும் தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மீனோட ஸ்மெல் ரொம்ப டாமினேட் பண்ணாது. பாருங்கள், இப்போ நான் போடுறது 3ஆவது பேட்ச் போடுறேன். ஆனால் கூட எண்ணெய் ரொம்பலாம் கலர் மாறவே இல்லை. அதே மாதிரி பொரிக்கும் போது எனக்கு எந்த ஒரு நெடியும் இல்லை. மசாலாலாம் உள்ளே உதிர்ந்துருச்சுன்னா நம்மளால் அங்கே நிற்கக்கூட முடியாது. ரொம்ப நெடியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். 3ஆவது பேட்ச் போட்டு எடுக்கிறேன் இப்போ நான். அவ்வளோதான், மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு நெத்திலி மீன் குழம்பு அண்ட் ஃப்ரை பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.